அனைவருக்கும் வணக்கம். 6ஆம் வகுப்பு 3ஆம் பருவம் இயல் 3. இன்னைக்கு படிச்சோம் இல்லையா, முடிவில் ஒரு தொடக்கம். அடுத்ததா அணி இலக்கணம், உயர்வு நவிர்ச்சி அணி, இயல்பு நவிர்ச்சி அணின்னு படித்தோம் இல்லையா, அதை பற்றின கேள்வி பதில்கள் பாருங்க. முதல் கேள்வி, ஹிதேந்திரன் பொருள் என்ன? ஹிதேந்திரன் இதற்கான பொருள் என்னன்னா, உள்ளம் கொள்ளை கொண்டவர். ஆப்ஷன் சி. ரெண்டாவது கேள்வி பாருங்க, அணி பொருள் கூறுக. ஆப்ஷன் ஏ அழகு. அணி என்றால் அழகு. மூன்றாவது கேள்வி, பொருளின் இயல்பை உள்ளது உள்ளபடி கூறுவது. இதற்கான பதில் ஆப்ஷன் டி, இயல்பு நவிர்ச்சி அணி, தன்மை நவிர்ச்சி அணி. இயல்பு நவிர்ச்சி அணி தான் இயல்பாக இருக்கிறத உள்ளதை உள்ளபடியே சொல்வது. இதுக்கு இன்னொரு பெயர் தன்மை நவிர்ச்சி அணி. நாலாவது கேள்வி பாருங்க, பொருளின் இயல்பை மிகைப்படுத்தி கூறுவது. ஆப்ஷன் சி, உயர்வு நவிர்ச்சி அணி. 5 அகர வரிசைப்படுத்துக. என்னென்ன வார்த்தை கொடுத்துருக்காங்கன்னா, அன்பு, உயிர், இரக்கம், எளிமை. அகர வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. பாருங்க, நமக்கு தெரியும் உயிரெழுத்துக்களின் அகர வரிசைனா ஆ முதல் ஔ வரை. அதில் நீங்கள் பார்த்துட்டே வந்தீங்கன்னா எது அ ஆ இ ஈ உ ஏ ஐ ஓ ஔ வரிசையில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, அன்பு, ஆ இ உ ஏ அந்த வரிசை பிரகாரமாக அமைஞ்சிருக்கு. அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, அன்பு, இரக்கம், உயிர், எளிமை. ஆறாவது கொஸ்டின் பாருங்க, லாரி கலைச்சொல். இதுக்கான தமிழ் வார்த்தை என்னன்னா சரக்குந்து. லாரி அப்படின்னா சரக்குந்து. ஏழாவது கேள்வி பாருங்க, மெர்சி கலைச்சொல். இதற்கான பதில் ஆப்ஷன் டி, கருணை. எட்டாவது கேள்வி, டிரான்ஸ்பிளான்டேஷன் கலைச்சொல். இதற்கான பதில் ஆப்ஷன் பி, உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை. ஒன்பதாவது கேள்வி, மிகை கூட்டல் படுத்தி சேர்த்தெழுதுக. இதற்கான பதில் ஆப்ஷன் ஏ, மிகைப்படுத்தி. பத்தாவது கேள்வி, ஹியூமனிட்டி தமிழ் சொல். மனிதநேயம். அவ்வளோதாங்க, நம்ம படித்து முடிச்சிட்டோம். கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வகுப்பில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. இதோடு நம்ம 6ஆம் வகுப்பு படித்து முடிச்சிட்டோம். இயல் பருவம் 1, பருவம் 2, பருவம் 3, 3 பருவங்களையுமே எல்லா இயல்களுமே படித்து முடிச்சிட்டோம். திரும்பவும் நீங்கள் முயற்சி செய்யுங்க, பயிற்சி செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அடுத்த வகுப்பில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.